ஒரு டோன்ட், இது மட்டும் நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஸோ ஒரு குழந்தைய வந்து காம் டவுன் பண்ணுறதுக்கு, அவங்க பயங்கரமாக அழுதுட்டு இருக்காங்க, வேற ஏதோ விஷயத்துக்காக அழறாங்க, ஏதோ அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த டைமில் இந்த ஸ்க்ரீன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கொடுத்துட்டு அவங்கள காம் டவுன் பண்ண வைக்கிறதுக்கு இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இப்போ அவங்க அழுதுட்டு இருக்காங்க, அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த விஷயம் எதை பற்றியோ அதை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுங்க அவங்க காம் டவுன் ஆனதுக்கு அப்புறமா. அது வந்து இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கள் வந்து அவங்க கிராங்கியாக இருக்கும் போது ஸ்க்ரீன் அவங்க கிட்ட கொடுத்துட்றீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு அது எப்படி ரெஜிஸ்டர் ஆகும்னா, ஓ நான் அழுதா இப்போ எனக்கு ஸ்க்ரீன் கிடச்சிரும், ஸோ எனக்கு வேணுன்றப்பெல்லாம் நான் வந்து அழுவேன், நான் வந்து கத்துவேன், நான் வந்து அடம் பிடிப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு பேட்டர்ன் செட் ஆகிடும். ஸோ அவங்கள காம் டவுன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து ஸ்க்ரீன்ஸ் கொடுக்காதீங்க. ஸோ அவங்கள காம் டவுன் பண்ணணுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த காம் ஸ்டேட்டில் இருக்கணும், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அவங்க கத்தி அடம் பிடிச்சிட்டு இருக்கும்போது நீயும் சும்மாரு, நீ ஏன் கத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துனீங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் காம் டவுனாக ஸ்டெடியாக ரிலாக்ஸ்டாக வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஹக் கொடுக்கறது, அவங்களுக்கு என்ன நடந்திருக்குன்றத பேசி புரிய வைக்கிற ட்ரை பண்ணுறது, காம் வாய்ஸில் சூதிங் வாய்ஸில் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்சால் சில குழந்தைகளுக்கு வந்து மியூசிக் கூட ஹெல்ப் ஆகும். ஜஸ்ட் வந்து ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் லைட்டாக ப்ளே பண்ணுறது அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பட் ஆனால் வந்து ஸ்க்ரீன்ஸ் வந்து அவங்களை காம் டவுன் பண்ணுறதுக்காக கொடுக்க வேண்டாம்.